பணம் அதிகமாக சம்பாதிப்பதற்கு முக்கியமான தேவை கடினமான உழைப்பா அல்லது திறமையா? பதில் சொல்லுங்க. கடினமான உழைப்பும் சரி, திறமையும் சரி, ரெண்டுமே தேவையில்லை. இதுதான் உண்மை. கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக, என்ன டாக்டர் நீங்கள் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க, இது சரியில்லையே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் உங்கள் லைஃப்லையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய லைஃப்பையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கடினமாக உழைக்கிறவங்க வந்து நல்ல வசதியாக இருக்காங்களா, இல்லை ரொம்ப கடினமான உழைப்பு இல்லாதவங்க வசதியாக இருக்காங்களான்னு பாருங்கள். உங்களையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய ஃபேமிலிலையும் பாருங்கள். கண்டிப்பாக கடின உழைப்பு உழைக்கிறவங்க வந்து, கடின உழைப்பு தேவை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடின உழைப்பு மட்டுமே ஒருவன் வந்து பணக்காரனாக இருப்பதற்கு காரணம் இல்லைன்றதை நீங்கள் உணர்வீங்க, உண்மையிலே உணர்வீங்க. பாருங்கள். திறமை, ஓகே, திறமையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் உறவினர்கள், தெரிஞ்சவங்க, பழகினவங்க, உங்களுடைய சைப்பையும் பாருங்கள். திறமை இருக்கிறவங்களாம் பணக்காரனாக இருக்கானா அப்படின்னு சொல்லி பாருங்கள். திறமை இருக்கிறவங்களாம் பணக்காரராக இருக்காங்களா பாருங்கள். திறமை இல்லாதவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க, திறமைக்கிறவங்க அவர் கீழே வேலை செஞ்சிட்ருப்பான். திறமை இல்லாதவன் பணக்காரனாக இருப்பான், அந்த திறமை இல்லாதவன் எப்படி இருப்பான் நல்லா பாருங்கள், பணக்காரனாக இருப்பான். அப்போ இருந்து என்ன தெரியுது? திறமையும் உழைப்பும் நான் தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல. பட் இது மட்டும் இருந்தாலே ஒருவன் வந்து பணக்காரனாக இருக்க முடியும்ன்றது தவறுன்றதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுடைய லைஃப்பில் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்துக்கலாம். அப்போ பணக்காரனவருக்கு என்ன வேணும்? முக்கியமாக நம்முடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் வேணும். பூர்வ ஜென்மத்தில் நாம் கொடுத்து வச்சுருக்கணும். பூர்வ ஜென்மத்தில் நம்ம அந்த நல்ல கர்மா சம்பாரித்து வச்சுருக்கணும். அந்த கர்மா இருந்தால் தான் நமக்கு பணம் சேரும். இந்த உழைப்பு, நீதி, நேர்மை, தர்மம், இது எல்லாமே வந்து நாம் ஏற்கனவே ஃபாலோ பண்ணி படசு இருந்தால் தான் இப்போ கிடைக்கும். நீங்கள் இப்போ பண்ணுறது அடுத்த ஜென்மத்துக்கு தான் கிடைக்கும். அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே ரிலையன்ஸ் அம்பானியினுடைய பிள்ளைகள் தான். ஆனால் முகேஷ் அம்பானி நல்ல பெரிய கோடீஸ்வர பணக்காரராக இருக்கார். இவர் கொஞ்சம் லாஸில் போட்டிருக்கார். தம்பி வந்து அனில் அம்பானி லாஸில் போட்டிருக்காரு. பணக்காரங்க தான். ஏன் அதில் வேரியேஷன்? ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தைகள். அந்த குழந்தைகள் 2 பேருமே, ஒருத்தர் நல்லா கடன்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கார், இன்னொருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, நஷ்டத்துக்கு விற்கிறார் கம்பெனியை. ஏன் வித்தியாசம்? ஸோ பணம் வந்து உனக்கு இருக்கணும் அப்படின்னா, பணம் கிடைக்கணும்னா அவன் கண்டிப்பாக பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் அது உண்மை வந்து அதுதான். பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த நற்செயல்கள் மூலமாக நாம் சம்பாதித்த அந்த குட் கர்மாஸ் தான் நமக்கு இந்த ஜென்மத்தில் பணமாக கிடைக்கும், பணக்காரனாக இருக்க முடியும். முகேஷ் அம்பானி அவருடைய மகனுக்கு இப்படி கல்யாணம் பண்ணார், அப்படி கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமெண்ட்ஸ் நாமளும் அதை பற்றி பேசியிருக்கிறோம். நம்மலாம் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்காதீங்க, அவங்க நல்லா இருக்கணும், ப்ளஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஒரு ஜென்மத்தில் அவங்க பண்ண கர்மா அவங்களுக்கு பணம் வருது. அவங்க வேண்டான்னா கூட வரும். அவங்க வேண்டாம், எனக்கு பணமே வேண்டான்னா கூட வரும். ஏன்னா பழைய கர்மா அது கொடுத்தே ஆகணும். அது வந்து பிரபஞ்ச விதி. அது ஒன்று செஞ்சாங்கன்னா அதுக்கு பிரதிபலன் கொடுத்தே ஆகணும். அவங்க என்ன செஞ்சாங்கன்றது டிவைனுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்களுக்கு கூட மறந்து போயிட்டுருக்கும். டிவைனுக்கு தெரியும், இறைசக்திக்கு தெரியும். அப்போ அது கொடுக்குது, வாங்கினா கூட கொடுக்கும். நீங்கள் பழசில் உள்ள உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் நீங்கள் எனக்கு வேணும்னு நாயா பகலாக ராத்திரி பகலாக அலைஞ்சா கூட உங்களுக்கு பணம் வராது. நாயா பேயா ராத்திரி பகலாக 24 hours சாப்பிடாம தூங்காமல் அலைஞ்சா சொல்லினாலும் உங்களுக்கு பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபுல் பண்ணவே பணம் வராது. ஏன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் அவங்க வச்சுருக்காங்க, முயற்சியே பண்ணாமல் குறைஞ்ச உழைப்பில் அவங்களுக்கு வருது. நீங்கள் தலைகீழ புரண்டு தரையால் உருண்டு என்னென்னமோ பண்ணுறீங்க, என்னென்ன வித்தை உண்டு அத்தனையும் பண்ணுறீங்க, உங்களுக்கு வர மாட்டேங்குது. பழசு இல்லை, உள்ளே இருக்கணும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். சட்டியில் உள்ளே இருந்தால் தான் அகப்பையை எடுத்திங்கன்னா வரும். இல்லைன்னா அகப்பையில் என்ன வரும்? சட்டியில் ஒன்றும் இல்லைன்னு வரும். இந்த லைஃப்பில் உங்களுக்கு எது நடந்தாலும் அது பாஸ்ட் லைஃப்னுடைய ப்ராடக்ட் தான்.
அடுத்த லைஃப்பில் என்ன நடக்குதோ அதுக்கு இந்த லைஃப்னுடைய ப்ராடக்ட் தான். அடுத்த லைஃப்பை பேஸ் பண்ணோம்னா அது இப்போவே சரி பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற லைஃபுக்கு பழைய ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுதான், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நடக்கும். ப்ளஸ்ஸும் சரி மைனஸும் சரி. ஸோ பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் பணம் வருவதற்கு உண்டான விஷயங்களை நீங்கள் செய்யணும். பகவான் பகவத்கீதை சொல்லியிருக்கிறாரு, எல்லா மதங்களும் சொல்லியிருக்கு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணம் உனக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது இல்லை, நீ மற்றவர்களுக்காக கொடுக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டாங்க. ஏதாவது ஒரு பார்ஷியல் அமௌண்ட் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற மனசார சந்தோஷமாக இது எனக்கு இல்லை, என்னோட பிறந்த இந்த மக்களுக்காக, இந்த உலக மக்களுக்காக கொடுக்கப்பட்டது எத்தனை பேர் கொடுக்குறாங்க? எதை கொடுக்குறோமோ அதானே சார் வரும். நம்ம ஜெனரலாக சொல்லுவோம் பாருங்களேன், அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன் அப்படின்னு, அவங்கள கொடுத்து வச்சவன்னு சொல்லணும். அவன் கொடுத்து வச்சிருக்காங்கனால இப்போ வருது. நம்ம கொடுக்கவே இல்லை, இப்போ வருது. அவன் கொடுத்து வச்சிருக்கான் வருது, நாம் கொடுத்து வைக்கல வரல. நான் அடிக்கடி சொல்லுவேன், பேங்க்கில் போகிறோம், செக்கு 5 lakhs கொடுக்குறோம், நமக்கு கொடுக்க மாட்டேன்றாரு. இன்னொருத்தவங்க வராரு 10 lakhs கொடுக்குறாங்க, இன்னொருத்த வராங்க 2 lakhs கொடுங்க, இன்னொருத்த வராங்க, எல்லாருமே செக் தான் கொடுக்குறாங்க, கவுண்டரில் பணம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நான் மட்டும் கொடுக்குறேன், எனக்கு மட்டும் வர மாட்டேது. ஏன் வர மாட்டேங்குது? பேங்க்கில் போய் சண்டை பிடிக்க முடியுமா? ஏன்? பேலன்ஸ் 2 lakhs தான் வச்சுருக்கோம். நம்ம பேலன்ஸ் 2 lakhs வச்சுட்டு கொடுக்குற செக்கு 5 lakhs. உங்களுக்கு முன்னாடி மற்றவங்களாம் பணம் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்கோ அதை கொடுக்குறாங்க அவங்க. டிவைன் வந்து பேங்க் மாதிரி, கடவுள் வந்து பேங்க் மாதிரி. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்களோ, என்ன செஞ்சீங்களோ அதை தான் அவர் கொடுக்குறாரு. அப்போது அவன் மட்டும் 2 lakhs கொடுத்தா கொடுக்குறீங்க, அவன் வந்து 5 lakhs கொடுத்தா கொடுக்குறீங்க, இவன் வந்து 10 lakhs கொடுத்தா கொடுக்குறீங்க. அவன் செக்கு அமௌண்ட் கொடுக்குறான், ஒன்றுமே பேசாமல் நீங்கள் பாட்டு பணம் கொடுக்குறீங்க. நான் மட்டும் 5 lakhs செக் கொடுத்தா எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் அக்கௌண்ட்டில் 2 lakhs தான் இருக்குது. அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் 2 lakhs இருக்கும்போது எப்படி எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஸோ வாழ்க்கையில் இந்த பூமியில் எல்லா பிறந்தவங்களுக்கும் பணம் வந்து யார் யாருக்கு என்ன பணம் உண்டோ கரெக்டாக கடவுள் கரெக்டாக கொடுத்துருவார். அப்புறம் யாரும் ஓர வஞ்சலாம் பண்ண மாட்டார். அப்போ பல சரியர்ஸ் எதுவும் இல்லை, நம்ம அக்கௌண்ட்டில் வந்து 2 lakhs தான் இருக்குது, ஆனால் 5 lakhs ஒன்று சொல்லி கேட்கும், கிடைக்காது. அப்போ எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னா என்ன பண்ணணும்? ஓடி ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணிக்கணும். பேங்க்கில் இல்லையா, பேங்க்கில் வந்து ஓடி ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணோம்னா அப்போ அக்கௌண்ட்டில் நமக்கு கம்மியாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பணத்தை அவங்க ஓடியிலேருந்து அக்கௌண்ட்டில் போட்டு நமக்கு பணத்தை கொடுப்பாங்க இல்லையா? பேங்கிங் ப்ரொசீஜர் தானே. உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, பட் ஓடி ஃபெசிலிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அந்த ஓடி ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் 2 lakhs இருந்தாலும் அவங்க ஓடி ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணி அதுலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை கிரெடிட் கொடுத்து அதுலேருந்து டெபிட் பண்ணி உங்களுக்கு 5 lakhs கூட கொடுப்பாங்க. அப்போ அந்த ஓடி ஃபெசிலிட்டி நம்ம க்ரியேட் பண்ணணுமா இல்லையா? நான் ஓடி ஃபெசிலிட்டியும் க்ரியேட் பண்ண மாட்டேன். அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுமோ, அதுக்கு என்ன ப்ராசஸ் உண்டோ அந்த ஓடி ஃபெசிலிட்டி டாக்குமெண்ட்டு க்ரியேஷன் அதெல்லாம் பண்ண மாட்டேன். என் அக்கௌண்ட்டில் 2 lakhs தான் இருக்கும், எனக்கு 5 lakhs அப்படின்னு கேட்டால் எப்படி நியாயமாக அது கொடுப்பாங்களா யாரையாவது? இப்படி தான் பண்ணிட்டுருக்கோம் எல்லா மக்களுமே. இன்றைக்கி எல்லார் மக்களும் அதான் பண்ணுறாங்க. ஐயா உன் அக்கௌண்ட்டில் பணம் கம்மியாக இருக்குது, உன் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணாலும் பண்ண மாட்டாங்க. இல்லை நீ ஓடி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணப்பா, ஓடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் நாங்கள் ஓடி அமௌண்ட்டு போட்டு டெபாசிட் பண்ணி கிரெடிட் கொடுத்து அப்புறம் உங்களுக்கு கொடுக்கணும், அதுவும் செய்ய மாட்டாங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அது இருக்கிறது தான். ஆனால் என்ன நிறையா பணம் வேணும். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதுதான் பண்ணிட்டுருக்காங்க. கடவுளுடைய அந்த பிரபஞ்ச விதிகளை, கடவுளுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளாதனால தான் வறுமையே இருக்கிறது. வறுமையே அதனால தான் இருக்குது. அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வறுமையிலிருந்து செழுமைக்கு மாறிடுவாங்க. ஸோ கடினமான உழைப்பு, மிகச்சிறந்த திறமை, இதெல்லாம் அப்புறம் தான். முதல்ல நமக்கு பூர்வஜன்ம புண்ணிய கர்மா வேணும். அந்த கர்மாவை கிரியேட் பண்ணிங்கன்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தான் நீங்கள் பணத்தோட செழுமையாக வாழ முடியும். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.